இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு வராங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு 5 to 6 உருளைக்கிழங்கு போல் எடுத்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இந்த ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆட் பண்ணுறதுக்குரியெல்லாம் என்னென்ன நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு பல்லாரி போல் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம் சீஸ் போல் எடுத்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்தது மைதா, கொஞ்சம் பெப்பர், லாஸ்ட்டாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த சீஸை வந்து கிரேட் பண்ணி போடுவாங்க. பட் அதை விட வந்து நம்ம இந்த க்யூப்ஸாக வச்சு போட்டோன்னா அந்த உருண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஃபோர்க்கோ ஒரு ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குல எல்லாத்துலையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு, மல்லி இலை, ஒரு ஸ்பூன் போல் நான் பெப்பர் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் நம்ம இதுலேயும் ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு போல் நம்ம எடுத்து ஒரு ரவுண்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் கையில் கொஞ்சம் அதை ஃப்ளாட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு க்யூப் எடுத்து உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடி எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பால்ஸாக செஞ்சு எடுக்க போகிறோம். வச்சுருக்கிற 2 ஸ்பூன் மைதா, அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த மைதாவில் அந்த பேட்டரில் முக்கி நல்லா எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை வச்சு நம்ம அதில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு பால்ஸையும் உள்ளே போட்டுடலாம். ரொம்ப க்ரௌடடாக போடக்கூடாது. தனித்தனியாக நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மைல்டு ஹீட்டில் கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். இந்த எல்லா சைடும் இந்த மாதிரி வேகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்க நல்லா ரவுண்டாக அந்த ஷேப் மாறாமல் உடையாமல் வந்திருக்கு. வாங்க சர்வ் பண்ணலாம். நல்ல க்ரன்ச்சியான சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஷேப்பெல்லாம் நல்லா இருக்குது. உள்ள அந்த சீஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.